தமிழர்கள் விவகாரம் ஒருபுறம் அரசியல் களத்தில் சூடு கிளப்பிக் கொண்டிருக்க ரக்பி வீரர் ஒருவரின் மரணம் தேர்தல் களத்தை கடந்த 2 நாட்களாக ஆக்கிரமித்து வருகிறது. இதுகுறித்து விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் தங்கவேல். இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் இடையிலே கடுமையான குற்றச்சாட்டுகள், பரஸ்பரமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த இலங்கையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மற்றும் இன்னொரு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையே பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றன. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலே குறிப்பாக இந்த ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு ஒரு முக்கியமான மையப்பொருளாக தேர்தல் பிரச்சாரத்திலே, தேர்தல் பரப்புரையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு ரக்பி வீரர் தாஜுதீன் கொல்லப்பட்டார். அவரது உடல் சமீபத்தில் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தின் போதுதான் அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வேண்டியவர்கள் உடந்தையாக இருந்தார்கள். ஜனாதிபதியின் பாதுகாப்பு படையை பிரிவை சேர்ந்த 3 பேரும் அதில் தொடர்பு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே நேற்று நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிஐடி பிரிவு நடத்திய விசாரணையில் அது விபத்து அல்ல, மரணம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையிலே நேற்று முன்தினம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பேசிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த மரணத்துக்கும் தங்களது குடும்பத்துக்கோ அல்லது தங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றும், கடந்த 6 மாதம் புதிய அரசு ஆட்சிக்கு 6 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலே தற்போதுதான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாகவும், அதற்கு காரணம் முழுக்க அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு முயற்சிதான் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த பிரச்சனை வாக்காளர்களிடமும் மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு முக்கியமான தேர்தல் பிரச்சனையாக பேசப்படுகிறது.